ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனது முன்னைய வீடியோவின் கமெண்டில் ஜூம் அப்ளிகேஷன் பற்றி கேட்டிருந்தார்கள். இந்த ஆப் மூலம் நிறைய பேர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். குறிப்பான ஜூம் அப்பை டவுன்லோட் செய்வது எப்படி என்று பார்ப்போம். ஏனென்றால் சிலர் ஜூம் என்று வருகின்ற ஏதோதெல்லாம் டவுன்லோட் செய்து கொண்டு வேலை செய்தில்லை என்று சொல்கிறாங்க. சரி, ஜூம் மூலம் நடைபெறுகின்ற நேரடியான வகுப்புகளுக்குள் அல்லது மீட்டிங்குள் நுழைவது எவ்வாறு என்று பார்ப்போம். தெரியும், ப்ளே ஸ்டோருக்கு சென்றால் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம். ஐஃபோன் சொன்னால் அப்ளை ஸ்டோருக்கு போக வேண்டும். இதில் ப்ளே ஸ்டோரில் ஜூம் என்று டைப் பண்ணுங்கள். முதல்ல ஜூம் டைப் பண்ணிட்டு இங்கே சர்ச் கொடுங்க. அதுக்கு நெட் கட்டாயம் வேண்டும். நெட்டை ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் சரி, ஏற்கனவே இந்த ஃபோனில் இருப்பதனால இங்கே அப்டேட் என்று காட்டுது. அப்டேட் என்று கொடுத்தா தான் அடுத்த வேலை பார்க்கலாம் போல இருக்குது. அப்டேட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண பார்ப்போம். அப்டேட் ஆகிய பிறகு ஓப்பன் காட்டுகிறது. நான் இப்போ உங்களுக்கு டவுன்லோட் சம்மந்தமாக காட்டணும்னு சொன்னால் நான் இதை அன்ஸ்டால் பண்ணணும். அன்ஸ்டால் பண்ணிவிட்டு வரேன். கொஞ்சம் பாருங்க. சரி, ப்ளே ஸ்டோருக்குள் செல்வோம். அதில் சர்ச்சில் ஜூம் டைப் பண்ணி விடுங்க. டைப் பண்ணி விட்டால் அதில் பாருங்கள், ஜூம் க்ளவுட் மீட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வேறு இதெல்லாம் சில நேரம் வரும். அதில் நீங்கள் அந்த ஜூம் க்ளவுட் மீட்டிங் இந்த முன்னுக்குள்ளே அந்த கொஞ்சம் பேர் படத்தோடு காட்டுது. அதுக்கு பக்கத்தில் என்ன பாருங்கள், இப்படிலாம் இருக்குது. இந்த ஜூம் சம்மந்தமாக வேறு அப்ளிகேஷன் இந்த கீழே வருது. இதெல்லாம் ஒன்றும் டவுன்லோட் பண்ணிட வேணாம். குறிப்பாக இந்த ஜூம் க்ளவுட் மீட்டிங்ஸ் அது zoom.us அது கீழே அறி பாருங்கள். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டாலை தொட்டி விட்டால் அதோட நிறைய இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது இன்ஸ்டால் ஆகி கொண்டு இருக்கிறது. அதில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜூம் அப்போ ஓப்பன் பண்ணுவோம். மேலே டச் பண்ணுங்கள். இப்போது இந்த இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. ஸ்டார்ட் அ மீட்டிங் மேலே, அது கீழே ஜாயின் அ மீட்டிங், சைன் அப், சைன் இன். இப்போ புதாக்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா சைன் அப்பு கொடுங்க. சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள், அதில் தொடுங்க. ரைட், தொட்டு விட்ட உடனே இப்போ வெரிஃபிகேஷன் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டேட் ஆஃப் பர்த் அப்படி கேட்குது. அதை தொடுவோம். அதை தொட்டோடனையும் இங்கே மாறி வந்துடுச்சுன்னா முதல்ல திகதியும், அடுத்தது மாதம், அடுத்தது வருஷம். இந்த வருஷத்தை நம்மளோட வயசை கொடுப்போமே. இப்போ நான் இப்போது பார்ப்போம், அப்படி ஒரு வயசாக கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த் இதே செட் கொடுங்க. திரும்ப கொடுத்தோடனையோ இங்கே வருது. இங்கே மேலே இந்த இமெயில் கேட்குது. அங்கே இமெயிலை டைப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஃபோனில் பாவச்சிற இமெயிலை டைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ரெண்டு கேட்குது. ஃபர்ஸ்ட் நேமை கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம்டா நீங்கள் ஒரு அப்துல்லோ முகமது ஒன்று தொடங்குது தானே, அதை கொடுங்களேன். நீங்கள் என்ன மாதிரி கொடுத்துக்கிட்டாலும் அதை எடுக்கும். லாஸ்ட் நேம் உங்களோட வளமையான பேரை கொடுங்க. அதுக்கு பிறகு சைன் அப்பை தொடுங்க. தொட்டோன்னு என்ன நடக்குது, எங்களுக்கு ஒரு எங்களோட அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஒன்று நான் கொடுத்த இமெயிலுக்கு போயிருக்கு. இப்போ அதுக்கு இல்லை, நாங்கள் போய் பார்க்கணும். இப்போ இமெயிலை திறக்கணும். க்ளோஸ் தொட்டுட்டு பேக் பண்ணி போய் ஃபோனில் பேக்கு போங்க. கேன்சல் பேக் பண்ணுங்கள். இப்போ இமெயிலுக்கு வாங்க. இமெயில் இந்த இதுக்குள்ள கூகுளுக்குள்ள கிடக்கு. ஜிமெயில் புதாக்களுக்கு இப்படி வருவது.
ஏற்கனவே பாவச்சிருந்தா அப்படி கேட்காத உடனே மெயிலுக்கு போவோம். இப்போ இந்த அறிக்கை அந்த நான் கொடுத்த அந்த இமெயில் டேக் மீ டு ஜிமெயில் அந்த அப்படி தொட்டால் போகுதுண்ணா. இப்போது ஓட்டஸுங்கிற இப்போ இதில் ப்ரைமரி டர்ன் ஆன் ரைட். இந்த வந்து கிடக்கு பாருங்கள். இதுக்கு இந்த இமெயில் புதுசாக இருக்கிறதால கொஞ்சம் அப்படின்னு சிக்கல்படுத்தி வந்து சேருது. இந்த ஜூம் இருந்து 2 இது வந்து கிடக்கு. அதில் இப்போ ஒன்று கடைசியாக கொடுத்ததில் வெரிஃபிகேஷனை நாங்கள் பார்க்கணும். இந்த இதில் ஆக்டிவேட் அக்கௌண்ட்டு இருக்குது. அந்த ஆக்டிவேட் அக்கௌண்ட்டை தொட்டிங்கன்னு சொன்னால் என்ன நடக்குது? லோடிங் வெப் பேஜின்னு ஒன்று போகுது. போனால் அப்போ நாங்கள் அங்கே கொடுத்த பேர் வருது. இந்த நாங்கள் கொடுத்த பேர் வந்துருந்தா அஸ்கா ஹைன்னு வருது. இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ இதுக்குள்ள பாஸ்வேர்டு அடிக்கணும். சரியா? இந்த பாஸ்வேர்ட் தான் முக்கியம். எப்படின்னு சொன்னால் முதலாவது ஒரு கேபிட்டல் எழுத்திருக்கணும். இங்கிலீஷில் கேபிட்டல் எழுத்து. அதுக்கு பிறகு சிமோல் அடிக்கலாம். அதுக்கு பிறகு இலக்கங்கள் கொடுக்கணும். சரியா? மொத்தமாக 8 எழுத்துக்கள் இருக்கணும். மேலே இங்கிலீஷில் ஒரு கேபிட்டல் எழுத்தும் எண்களும் சேர்ந்து ஒரு 8. சரியா? அதுக்கு பிறகு கீழே பாருங்கள் கண்டினியூன்னு இருக்கு. அந்த கண்டினியூவை தொடங்க. சரி, அதுக்கு முதல்ல ஆயோ சைனிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரைமரி, அதுக்கு நோவை கொடுங்க. நோவை கொடுத்துட்டு கண்டினியூ. அப்போது இங்கே பாஸ்வேர்டு போலையாடிப்பட்டுருச்சு. இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நான் கொடுக்கல, அதையும் கட்டாயம் கொடுக்கணும். மேலே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க, அடுத்த பாஸ்வேர்டு மேலே கொடுத்த மாதிரியே கொடுத்துருங்க, இல்லாட்டி சரி வராது. சரி, இப்போ ஆர் யூ சைனிங் அப்போ ஒன் வி ஹாவ் ப்ரைமரி செகண்டரி ஸ்கூல் அப்படி இப்படி கேட்க, அதுக்கு நோவை கொடுங்க. அதுக்கு பிறகு கண்டினியூ. இப்போ எங்களோட ஜூம் அப்ளிகேஷன் ரெடி. சரியா? இந்த ஒரு கேள்வி கேட்குது, அதை நோட் நாவை கொடுங்க. அடுத்தது ஐ எம் நாட் ரோபோட், அதை கிளிக் பண்ணுங்கள். சரியா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணி அப்படி கிடக்கு, அதை விட்டு போட்டீங்க. அது கீழே பாருங்கள் ஸ்கிப் திஸ் ஸ்டெப்னு இருக்கு, அதை கொடுங்க. அதை கொடுத்தா அவ்வளவுதான். அது கோ டு மை அக்கௌண்ட் கிடக்கு, அதுக்கும் போகலாம். போய் பாருங்கள். பேஜ் லோட் ஆகிட்டு. இப்போ இதில் இந்த ஆல் அபவுட் ஜூம்ன்ற இதை க்ளோஸ் பண்ணுங்கள். ரைட், க்ளோஸ் பண்ண இப்போ பாருங்கள் அங்கே கொடுத்த பேர் வரும். நாங்கள் சரி, இனி என்ன செய்கிற இனி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதை க்ளோஸ் பண்ணிடுவோமே. ரைட், நாங்கள் இப்போ ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டு வந்தானே ஜூம் அப்ளிகேஷனு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு ஒரு குரூப்பில் இருந்து இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து சேருங்கன்ட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. இப்போ எனக்கு வந்ததை பார்ப்போம், ஏதாவது வந்து கிடக்காண்டு. இதில் வாட்ஸ்அப்பில் வரும். வாட்ஸ்அப் டீம் இந்த இதில் புதுசாக ஏதாவது வந்து கிடக்கா. புதுசாக இருந்தால் 2ஆம் தேதி 6:30 இப்போ முடிஞ்சிருக்குமே தெரியாது இந்தியா டைம். இப்படி உங்களுக்கும் வரும், வந்துடும். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த ஜாயின் ஜூம் மீட்டிங் இந்த அதுக்குள்ள லிங்க் இருக்குது தானே, அந்த லிங்கை தொடுங்க. தொட்டு போடு உங்களோட ஜூமை தொடுங்க. இப்படி கேட்டால் ஜூமை தொட்டு போட்டு ஆல்வேஸ் கொடுங்க. இங்கே கீழே ஜஸ்ட் ஒன்ஸ் ஆல்வேஸ் அதை ஆல்வேஸை கொடுத்து வைங்க. சரி, இந்த ப்ரிப்பேரிங் இப்போ மீட்டிங்குள்ளே போகுது. இப்போ உங்களோட பேர் கேட்குது இந்த இடத்துல, இந்த பேரை கொடுங்க. இதில் நான் தான் எந்த பட்ட பேரை கொடுக்குறேன். ஐமீன் ரைட், இப்போ ஓகே பண்ணி விடுங்க.
இப்போ முயமென்று கூட தான் நான் மாட்டிக்கலையும் அந்த ஜூம் மீட்டிங்கில் என்னை காத்துட்டு இருப்பான் எங்கே கொண்டு கேட்பான். பரவாயில்ல கொடுப்போம், மீட்டிங் முடிஞ்சிருக்கும் போல கிடைப்போம் கொடுத்துப்போம். ரைட், இந்த கதைக்கு தான் மீட்டிங் ஒரு ஆள் சரிங்களா. ரைட், மீட்டிங் போகுது. இப்போ இதில் சவுண்ட் வரல. சவுண்ட் வர்றதுக்கு என்ன செய்யணும், இந்த கால் ஓவர் இன்டர்நெட் அதை நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டா வரும். இப்போ பாருங்க, இப்போ நான் கொடுத்தது நான் கூட பார்ட்டிசிபென்ட்ல பார்த்தா இப்போ எந்த பேர் வந்துருச்சு, நான் கொடுத்த முகமி இந்த வந்துருச்சு மேலே. சரியா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்க. நான் இந்த சவுண்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறேன் நான் சொல்றதுக்காக வேண்டி. ஓகே, இப்போ நீங்க இவரோட கதைக்கணும்னு சொன்னா இங்க கீழே இந்த பாருங்க, இந்த இடது பக்க கீழ் மூலையில ஒரு மைக் அடையாளம் வெட்டப்பட்டுருச்சு. அந்த மைக்கை தொட்டா நாங்க அந்த பேசுறவரோட கதைக்காண்டாங்க. அதே மாதிரி அது பக்கத்துல ஸ்டார்ட் வீடியோ, ஒரு வீடியோ மாதிரி வீடியோ அடையாளம் இருக்கு, அதுவும் வெட்டப்பட்டிருக்கு. அதையும் தொட்டு விட்டா நாங்க என்ன செய்யலாம், வீடியோல ஜாயின் பண்ணலாம். இப்போ வீடியோல ஜாயின் பண்ணாக்களை காட்டுறோம் பாருங்க, இதில் தட்டணும் இதில் பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் வீடியோவில் ஜாயின் பண்ண அந்த அறிக்கை ஆக்கள் இவங்கெல்லாம் இப்போ லைவாக போயிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த மீட்டிங்ல இருந்து வெளியாக போறேன். இதெல்லாம் இப்போ நீங்க பயன்படுத்திங்கன்னா சிம்பிள் அவலங்க அதை பிறகு. இப்போ நான் அந்த மீட்டிங்ல இருந்து வெளியேறி காட்டுறேன். இந்த மேலே லீவ் என்ற அடையாளம் இருக்கு. இப்போ ஸ்கிரீனை தொட்டோடனையும் லீவ் வருது. அந்த லீவை தொடுங்க. தொட்டா திரும்ப கேன்சல், அதுக்கு லீவ் மீட்டிங் இருக்கு. அந்த லீவ் மீட்டிங் தொடரும். இப்போ அந்த கோச்சிக்கு தெரிஞ்சால் தான் இருந்தால் ரைட் முடிஞ்சு, அவ்வளோதான் கதை. ஆனால் மீட்டிங் முடிஞ்சா நாங்கள் வெளியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஜூமெல்லாம் ஓஃப் ஆகி எல்லாம் வெளியாகி போயிடுவாங்க. சார் எல்லாம் விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன்னா இது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே எனக்கு ஒரு லைக்கை தாங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த சேனலை. சரி நண்பர்களே, இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்காக நன்றி. வீடியோ விளக்கங்கள் சில விடயங்களுக்கு தேவைப்படும், அவற்றை நீங்கள் கீழே கமெண்டில் குறிப்பிடுங்கள். நான் உங்களுக்கு அவற்றினை வீடியோவாக செய்து விளக்கங்களை கூறுகின்றேன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, பாய்.